அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். காசு இல்லாமல் எதுவுமே இன்றைக்கி நடக்காது. இலவசமாக அப்படின்னு சொல்லுவமே ஒழிய, இலவசமாக இன்றைக்கி பெறுவதுங்கிறது தரமுடைய பொருள்களை பெற முடியாது. ரொம்ப சேரிட்டி மைண்டட், நன்கொடை தாராள மனோபாவம் உள்ளவர்கள் அல்லது வேறு வகையான வாழ்க்கை வசதிகள் பெற்றவர்கள் வேணுமானா பணமே பெறாமல் சில காரியங்களை உலகத்துக்கு செய்ய முடியும். இல்லை துறவு மனோபாவம் உடையவர்கள், நோபல் சோல்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அது ஒரு ரேர், அதாவது எப்போவாவது தான் அப்படி பிறக்க முடியும். மருத்துவம் என்பது ஒரு காலத்தில் பணத்தோடு சம்மந்தப்பட்டதாக இல்லை. ஏன்னா நோய் வருகிற போது அவனே நலிஞ்சு போயிருப்பான், அவனுக்கு மருத்துவம் இலவசமாக செய்யணும் அப்படிங்கிற சமூக பொறுப்புணர்ச்சி இருந்தது. மேல்நாடுகளில் வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. எப்படின்னு கேட்டால், முதல்ல வரி வசூல் கடுமையாக நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். பிறகு உங்களுடைய நோயுற்ற காலத்திலையும் முதுமையான காலத்திலையும் அரசு உங்களுக்கு வைத்திய வசதிகள் செய்வதற்கு கடமைப்பட்டது அப்படிங்கிற ஒரு யூரோப்பியன் சொசைட்டி, அமெரிக்கன் சொசைட்டி இதிலெல்லாம் அதை ஏற்படுத்திட்டாங்க. எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். நான் லண்டன் போயிருந்தபோது, ரொம்ப முன்னாடி லண்டன் போயிருந்தபோது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய கட்டாயம். என்னுடைய நண்பர் சிவானந்த ஜோதி அப்படிங்கிற ஒரு நண்பர் தான் என்னை அழைச்சிருந்தார். அவர் கொஞ்சம் பதறிட்டார். கொண்டு போய் என்ன ஒரு மருத்துவமனையில் அங்கே சேர்த்தார். எனக்கு நோயை விட மனசில் ஒரு கவலை. வெளிநாட்டில் வைத்தியங்கிறது ரொம்ப காஸ்ட்லி அஃபேர், நிறைய செலவாகும். இப்போது நாம் எப்படி இதை சந்திக்கிறது, இல்லை அவர்கிட்ட எப்படி இந்த செலவை வைக்கிறது? கொஞ்சம் ஆனால் நீங்கள் செலவு பண்ணுங்கள், கடனை நான் திருப்பி தரேன்னு சொன்னால் கூட இது வெளிநாட்டில் வைத்தியம் என்ன செலவாகுமோ அப்படின்னு எனக்கு மலேரியா அட்டாக் ஆகிடுச்சுன்னாங்க. அது ஒரு பக்கம் நோய், இன்னொரு பக்கம் இந்த பயம், ஐயோ நிறைய செலவாகிட்டே போகுமே அப்படின்னு. அவர் வீட்டில் இருக்க முடியாது, ஏன்னா மலேரியா வந்திருக்கு, மருத்துவமனையில் வச்சு தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட 20 நாள் நான் லண்டனில் ஒரு மருத்துவமனையில் இருந்தேன். எனக்கு அது ஒரு வித்தியாசமான அனுபவம். ரொம்ப அக்கறையாக அங்கே இருந்த தாதியர்கள், மருத்துவர்கள் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. இப்போ தான் அந்த கிளைமேக்ஸ், பில்லு கொடுப்பாங்க. இந்த பில்லு என்ன வரும்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப கவலை. சார் பில்லு வந்தது ஜீரோ. எனக்கு நோய் சரியானதை விட என்ன இது அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டேன். என்ன எனக்கு பில்லு இல்லையா அப்படின்னு. டூரிஸ்ட் விசாவில் வர்றவங்களுக்கு எங்கள் விருந்தாளிங்க அவங்க, ஏன்னா டூரிசத்துக்காக இங்கே வந்திருக்கிறாங்க அவங்க. அப்போது ஒரு டூரிஸ்ட்டுக்கு வந்த இடத்துல உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா இந்த அரசு அவர்களை கவனிக்க வேண்டும். டூரிஸ்ட் விசாவில் வர்றவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் என்டையராக ஃப்ரீ அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஷாக். அது இப்படி எல்லா சந்தர்ப்பத்திலையும் வெளிநாடுகளில் போய் வைத்தியம் பண்ணிக்க முடியாது. எல்லா நாடுகள்லையும் இது கிடையாது. எப்படியோ நான் எங்கேயோ போயிட்டேன். எங்கெங்கேயோ போகிறது தானே என்னுடைய பயணமே, வாழ்க்கையே அப்படி தானே. இந்த ஊர்லேருந்து அந்த ஊர், இங்கேருந்து அங்கே, இப்படியோ ஓடிட்டோம். இப்போ நான் பேச போகிறது அந்த விஷயம் அல்ல. காசு இல்லாத மருத்துவம் அப்படின்னு சொன்னால், காசு வாங்காத மருத்துவர்கள் அப்படின்னா, நான் இப்போ வித்தியாசமான மருத்துவர்களை சொல்ல போகிறேன். இவர்கள் நபர்கள் அல்லர். பின்ன என்ன, நாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நமக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு சில பேர் தயாராக இருக்கிறாங்க. அவங்க தே டோன்ட் டிமாண்ட் எனி மணி, பணமே கேட்குறதில்ல. நான் மேஜர் சுந்தரது மாதிரி இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். வெளிநாடுகள்லையும் கேட்குறாங்க, அவங்களுக்கு சில பேருக்கு பயன்படும். அடுத்த தலைமுறையும் புதுசாக தமிழே தெரியாமல் கேட்குறாங்க, அவங்களுக்கும் சொல்லணும்னு ஒரு நப்பாசை, அதனால் அப்படி சேர்த்து சொல்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. காசு வாங்காமையே நமக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியர்கள் யார்? நம்பர் 1, முதல் நபர் உண்ணா நோன்பு, ஃபாஸ்டிங் அப்படிங்கிறார். அது என்ன ஃபாஸ்டிங்? நமக்கு கொடிய நோய்கள் தாக்குகிற போது உடம்பில் எதிர்ப்பு சக்தி இல்லையா, இம்யூன் சிஸ்டம்னு சொல்கிறோமே, நோய் எதிர்ப்பு திறன், அது கூடணும் அப்படின்னா உண்ணா நோன்பு துணையாக இருக்கும் என்று இதெல்லாம் பழைய காலத்து மருத்துவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தது மாதிரி இப்போ நோபல் பரிசு பெற்றவர்களே அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கே ஒருத்தர் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறார். எவ்ரி 15 days நாம் ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லது அப்படின்னு ஒரு பெரிய சிபாரிசு பண்ணியிருக்கார். இதை நம்ம ஊரில் வழக்கமாகவே பண்ணிக்கிட்டு இருந்தா.
ஏகாதசிக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை, கிருத்திகைக்கு மாதத்துக்கு ஒரு தடவை, இப்படி ஏதோ ஒரு வகையில் வந்து விரதம்னு இருப்பாள். எல்லா மதங்கள்லேயுமே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து நோன்பு இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அப்போ ஏதோ நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, உலகம் முழுக்க இருக்கிற பெரியவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, பட்டினி மூலமாக நோயை வெல்லலாம் அப்படின்னு. எப்படி சார், நோய் வரும்போது ஏற்கனவே நாம் வீக்காக இருப்போம் அப்படின்னு. விலங்குகளுடைய குணத்தை கவனித்தா தெரியும். நோய் வந்துட்டால் எதையுமே சாப்பிடாது. நோய் இருக்கும்போது சாப்பிட்டு ரொம்ப உடம்பை கெடுத்துக்கிற ஒரே மிருகம் மனுஷன் மட்டும்தான். அட நோய் இருக்கு, நமக்கு தகுந்த மாதிரி சாப்பாட்டெல்லாம் மாற்றணும், குறைக்கணும். அன்றைக்கும் அதே வடையை கொண்டா, போண்டாவை கொண்டா, எனக்கு வந்து சமோசாவை கொண்டா, எண்ணெயில் பொரிச்சதாக சாப்பிடுவேன் அப்படிலாம் பிடிவாதம் பிடிச்சி, இதெல்லாம் தான் என்னால் சாப்பிட முடியும், இதெல்லாம் சாப்பிடாமல் என்னால் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு பிடிவாதம் பண்ணுறப்பாரு. இந்த மிருகம் மனுஷன் மட்டும்தான். ஃபாஸ்டிங் அப்படிங்கிற உண்ணா நோன்பு எப்படி அது நமக்கு ஒரு மருத்துவராக வேலை செய்யுதுன்னு ஒன்றும் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு பொருள் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வீட்டை எப்படி நீங்கள் சுத்தம் பண்ணுவீங்க? ஒதுங்க வைக்கணும், வீட்டை நீட்டாக அடுக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு. வர்றதை கவனிப்பீங்களா, வீட்டுக்குள்ளே இருக்கிறத கவனிப்பீங்களா? இதுதான் வயிறுக்கும் நாம் பண்ணுற கொடுமை. அதாவது ஒன்று வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அது இரைப்பையிலேருந்து குடலுக்கு போய், குடல்லேருந்து ரத்தத்துக்கு போய், எலும்புக்கு போய், அது ப்ராசஸ் பண்ணி போய்கிட்டே இருக்க. நீங்கள் மேலே 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 அது போட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் முழுக்க இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி ஃபைல் பார்க்குறது? ஒரு ஃபைல் வந்ததுன்னா அதை படித்து அதுக்கு ஒரு உத்தரவு போடலாம் அப்படின்னா பரவாயில்ல. ஃபைல் வந்துக்கிட்டே இருந்தா எப்படி சார் பார்க்குறது? வரிசையாக சேர்ந்து போயிடும். இதே மாதிரி தான் நம்ம உடம்பில் சாப்பிட்டதை செரிமானம் பண்ணி அதை தான் மாற்றணும். எலும்புக்கு, நரம்புக்கு, ஒன்றுக்கு ஒரு மாதிரியான அந்த இதாக வேணும். இதுக்கு லிவர் வந்து சில வேலை செய்யுது. அதான் கெமிக்கல் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறாங்க நம்முடைய மருத்துவர்கள். அது என்ன பண்ணுது? பொட்டாசியம், பாஸ்பரஸு, அது இது இரும்பு, அதை என்னென்னத்தெல்லாம் ப்ராசஸ் பண்ணுமோ அதுக்கு வேண்டிய விஷயங்களை வந்து குடலில் செலுத்தி அதை முழுமையாக ஒழுங்குபடுத்தி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்தந்த விஷயத்தை அனுப்பி வைக்கிது. எலும்புக்கு வேண்டியது கால்சியம் அனுப்புப்பா, அப்போ ரத்தத்துக்கு வேண்டியது அயன் அனுப்புப்பா, அப்புறம் இப்படி எல்லா வேலையும் செஞ்சாகணும். இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்டிங்கை நாம் வந்து மாதத்துக்கு 2 முறை அல்லது 1 முறையாவது உறுதியாக கடைப்பிடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். இப்போ இருக்கிற மருத்துவர்கள் அருமையான ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் ஈவினிங் பிஃபோர் 6 உங்கள் சாப்பாடை க்ளோஸ் பண்ணிடுறது. இப்போ 6 மணி நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் மறுநாள் 6 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்க, தூங்கி எந்திரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எந்திரிச்ச உடனே ஒன்றும் நம்ம சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் எப்படி இருந்தாலும் 8, 8:30 ஆகிடும் நம்முடைய உணவு நேரம் அப்படின்னு. எவ்வளோ நேரம் அங்கே கிடச்சி போச்சு? 6 to 6 12 மணி நேரம். அப்புறம் ஒரு 2.5 மணி நேரம் குறைஞ்சபட்சம் 14.5 மணி நேரம். 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறத சயின்ஸில் ஒரு பெரிய விஷயமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 16 மணி நேரம் நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிஸ்டம் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி கம்ப்யூட்டர் சிஸ்டம் தன்னைத்தானே சில சமயத்தில் ஆஃப் பண்ணி திரும்பி போட்டால் சரியாக போயிடுதோ, வேறு ஒன்றும் பண்ண மாட்டான், ஆஃப் பண்ணி திரும்பி போட்டுருவோம், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த சிஸ்டத்தை ஆஃப் பண்ணி திரும்பி ஆன் பண்ணி விட்டுறது. எப்படி ஒரு 16 மணி நேரம் பட்டினி சமயத்தில் அது கொஞ்சம் முடியலையா, ஒரு 14 மணி நேரம் நடந்த வரைக்கும் நடக்கட்டுமே. ஈவினிங் 6 மணிக்கு சாப்பிட்டோமா, மறுநாள் காலையில் ஒரு 8, 9 மணிக்கு சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்குள்ள சிஸ்டமே சரியாயிடும். சார் ஆசிட் உண்டாயிடாதா, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வராதா, குடல் புண்ணாக போயிடாதா? முதலிய மைண்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஆசிட் செக்ரீட் ஆகாது. நோ, ஐ எம் நாட் கோயிங் டு ஈட் டுடே, நான் சாப்பிட போவதில்லை அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆசிட் செக்ரீஷன் இருக்கிறது இல்லைங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். சாப்பிட்லாமான்ற டெம்டேஷன் இருந்துக்கிட்டே இருந்தால் ஆசிட் செக்ரீஷன் இருக்கும். சரி, காசு வாங்காத மருத்துவரில் முதல் மருத்துவர் யார்? ஃபாஸ்டிங். சவுத் ஆஃப்ரிக்காவில் மகாத்மா காந்தி இருக்கார். அவர் கூட ஒரு ஆங்கிலேய பெண்மணி இருக்கா. பிளேக் நோய் பரவுது. அவள் வந்து மருத்துவம் தொண்டு செய்கிற தாதி, நர்ஸு அந்த அம்மா. அவள் காந்திக்கு யோசனை சொல்கிறா, ஒரு பெக்கு 2 பெக்கு போட்டுக்கோ, அப்படி தான் உனக்கு பிளேக் வராது அப்படின்னா. கடைசியில் அவளுக்கு வந்து செத்துப்பிட்டா, காந்திக்கு தான் வரல. ஏன்னா அவர் ஃபாஸ்டிங். டக்குன்னு உண்ணாவிரதத்துக்கு போயிட்டார் காந்தி. ஒன்றும் பிளேக் அவரை போய் தொத்தவே இல்லை அப்படிங்கிறது அவர் வரலாற்றிலே எழுதுகிறாரு. அதனால் உண்ணா நோன்பு என்பது காசு வாங்காத மருத்துவர்களில் மிக 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 முக்கியமான மருத்துவர். பூனை, நாய் உட்பட, விலங்கு உட்பட எதுவுமே நோய் வந்தால் சாப்பாடை தள்ளி அந்தாண்ட வச்சிருக்கு.
அந்த பத்தியம் அப்படின்னு உணவில் இருப்பாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது யார்? சூரிய ஒளி, சன்லைட். நீங்கள் காசு என்ன செலவு இருக்குது? நம்ம காலை ஏஞ்ச உடனே இந்த செல்லை நோண்டுற பாருங்கள், இந்த லைட்டு கண்ணில் படக்கூடாதுங்க. காலை ஏஞ்ச உடனே சன்லைட்டுக்கு போயிடணும். அதாவது மெதுவாக அந்த சூரிய வெளிச்சமெல்லாம் கண்ணுக்குள்ளே போகிறாப்புல பார்க்கணும். அதுக்கப்புறம் தோல்லெல்லாம் படணும். முன்னெல்லாம் நமக்கு ஆண்கள் சட்டை அணிகிற பழக்கம் கிடையாது. அப்படிலாம் போய் வெயிலில் நின்னோம் அப்படின்னா அந்த சூரிய ஒளியை வந்து அப்சர்வ் பண்ணணும். நம்ம உடம்புல இருக்கிற ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ், அந்த D3 கிடைக்கிறதால ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு செல்லுக்கும் தேவை. இதை வந்து காசே வாங்காமல் நமக்கு கொடுக்கக்கூடியது சூரிய ஒளி. இவரை நம்ம டெய்லி எடுத்துக்கணுமா இல்லையா? அப்புறமா D3 மாத்திரை போட்டுக்கிறது இருக்கட்டும். முதல்ல போய் நம்ம ஏன் இந்த காரியம்? முன்னெல்லாம் ஸ்கூலில் ப்ளே கிரவுண்ட் இருக்கும், பசங்க ஓடுவாங்க, ஆடுவாங்க, வெயிலில் இருப்பாங்க. வயக்காட்டில் உழறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்தியாவில் இவ்வளவுக்கு அப்புறம் நோய் வராதுக்கு என்ன காரணம்னா, வயக்காட்டில் போய் உழறாங்க, வெயிலில் நிற்கிறாங்க, கட்டட வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு நோய் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. மூணாவது ஒரு மருத்துவர் இருக்காருங்க, பெரிய நர்சிங் ஹோம் கட்டிட்டு உட்காந்துருக்காரு. யார் அவர்? ஸ்லீப், தூக்கம் அப்படின்னு பேர். நம்முடைய ஹார்மோன்களில் சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அது வந்து இம்யூனிட்டி பூஸ்டர், நம்முடைய நோய் எதிர்ப்பு திறனை ரொம்ப கூட்டக்கூடியது. கண்டிப்பாக ஒரு 6 மணி நேரமாவது நாம் தூங்கிடணும். 8 மணி நேரம் ஒரு வயது குறைந்தவர்களுக்கு, குழந்தையாக இருந்தால் 10 மணி நேரம், அப்படியே அதுக்கு கூட போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக தூங்கணும். தூங்காமல் இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும், தூங்காமல் இருந்தால் பிபி வரும், தூங்காமல் இருந்தால் பலவிதமான நோய் வரும். அதனால் உறக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நல்ல ஒரு ஏற்பாடோட அழகாக நம்ம எப்படி தூங்க முடியுமோ அப்படி தூங்குவதற்கான என்ன உணவு இரவு சாப்பிட்டா நமக்கு தூக்கம் வந்து டிஸ்டர்ப் பண்ணலன்னு கண்டுபிடிக்கணும். இரவு வந்து தேங்காய் பால் சில பேருக்கு ஒத்துக்கும். அவங்க தேங்காய் பால் சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அந்த இடியாப்பத்தில் அல்லது அந்த மாதிரி அப்படி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம் வரும். இது ரொம்ப முக்கியம். அப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன இருக்குது? உடற்பயிற்சி, எக்ஸசைஸ் அப்படிங்கிறது. நம்ம தசை இருக்குது இல்லையா, அதெல்லாம் வலிமையாக இருக்கணும், அதுக்கு உயிர் சத்து இருக்கணும். அது வந்து ஒரு வெயிட்டை தூக்குற மாதிரி இருக்கணும், நம்மளை தூக்கி நடக்கிற மாதிரி இருக்கணும், உடம்பு வந்து மஸ்தாக கட்டுக்கொலையாமல் இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? உடற்பயிற்சி அப்படிங்கிறது. இவர் காசு வாங்குவாரா? காசு வாங்காத மருத்துவர். அப்புறம் இது கொஞ்சம் காசு செலவாகும், ஆனாலும் அது வேறு வழி இல்லை. நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, சத்துள்ள ஆகாரம். இப்போ எனக்கு இதான் பிடிக்கும், நான் இதான் சாப்பிடுவேன்னு சில பேர் அடம் பண்ணுறாங்க. நான் காய்கறியாக தொடமாட்டேன், நான் வந்து எண்ணெயை தேட்டுக்க மாட்டேன், நான் வந்து எனக்கு இனிப்பாக தான் திங்கணும், காலையில் மதியானம் சாயங்காலம் ராத்திரி எல்லா வேலையும் நான் இனிப்பாக திம்பேன். நம்ம விஷயத்தை அதில் ஏற்றக்கூடாது. எதெல்லாம் உடம்புக்கு தேவை, எதெல்லாம் உடம்பு ஒத்துக்குது, எதை உடம்பு ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னு. ஸோ நம்ம விரும்பி சாப்பிட்ற வேர்க்கடலையே சில பேருக்கு ஒத்துக்காது சார். சில பேருக்கு வேர்க்கடலை ஒத்துக்கும். அந்த புரோட்டீன் வரும்போது அதை ஒத்துக்க மாட்டேன்னு அலர்ஜி, நட்ஸில் அலர்ஜி இருக்கக்கூடிய சிலருடைய உடம்பு வாக இருக்குது. கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய சத்துள்ள உணவுகள், இது கீரை வகைக்கு உணவு, அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டைக்கு, மீனுக்கு, அப்படின்னு ஒரு கணக்கு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அது மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு திட்டமிட்ட உணவு சாப்பிடணும். இன்னொரு மருத்துவர் இருக்கார், யார்? உப்பு. நான் உப்பே போட்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால், உப்பும் தேவை. உங்கள் உடம்புல இருக்கிற கெமிக்கல் பேலன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கிற அந்த ரசாயன சமநிலை இருக்குது இல்லையா, அதை காப்பாற்றக்கூடிய சக்தி உப்புக்கு உண்டு. வயசாக மறதி வர்றதுக்கு காரணம் சில பேருக்கு வந்து உடம்புலேருந்து உப்பு சத்து போயிடும். அப்போ மூளை வந்து சரியாக வேலை செய்யாது. அதனால் அளவான ஒரு உப்பு. இந்த 6 மருத்துவர்கள் நமக்கு ஏதாவது காசு வாங்க போகிறாங்களா? உண்ணா நோன்பு, சூரிய வெளிச்சம், தூக்கம், உடற்பயிற்சி, உணவு உண்ணுவோம், சத்துள்ள உணவு, அப்புறம் உப்பு. இந்த 6 மருத்துவர்களும் காசு வாங்காத நமக்கு கிடைக்கிற மருத்துவர்கள். இதை டாக்டர் கங்கான்னு என்னுடைய ஒரு நல்ல மருத்துவர், தெரிஞ்ச ஒரு நல்ல கல்விமான் அவர்கள், அவங்க இந்த ஒரு குறிப்பை அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில். இதை சொன்னால் போல 1,00,000 பேருக்கு பயன்படுமே அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நன்றி.